சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியரோட மாபெரும் படைப்பான ஓதல்லோ பத்தின இந்த அற்புதமான விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இது சும்மா ஒரு சாதாரண கதை இல்லைங்க. ஆழமான காதல், மனித மனத்தோட இருண்ட பக்கம், அப்புறம் எப்படி ஒரு சின்ன சந்தேகம் ஒரு பெரிய காவியத்தையே சுக்குநூற அழிச்சிடும்னு சொல்ற ஒரு உணர்வுபூர்வமான பயணம். வாங்க, அந்த வரலாற்று சிறப்புமிக்க உலகத்துக்குள்ள நாமளும் போலாம். பழமையான இத்தாலியோட வெனிஸ் நகரத்துக்குள்ள நாம இப்போ இருக்கோம்னு கற்பனை செஞ்சு பாருங்க. பொன்னிற சூரிய ஒளியில மின்னும் கால்வாய்கள், கம்பீரமான அரண்மனைகள், இப்படிப்பட்ட ஒரு அழகிய நகரத்துல தான் நம்ம நாயகன் ஓதெல்லோ வாழ்ந்துட்டு வராரு. அவர் ஒரு வெளிநாட்டவராய் இருந்தாலும் தன்னோட அசாத்திய வீரத்தாலையும் நேர்மையாலையும் வெனிஸ் மக்கள்கிட்ட மிகப்பெரிய மரியாதையை சம்பாதிச்ச ஒரு பவர்ஃபுல்லான படைத்தளபதி. ஒரு சினிமா மாதிரி பிரம்மாண்டமான பின்னணியில அவளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். பகுதி 1. காதலும் வீரமும். இங்க நாம ரெண்டு வேற உலகங்கள பாக்குறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அசாத்திய வலிமையும் போர்க்களத்துல எதிரிகளை நடுங்கச் செய்யும் கூர்மையான பார்வையும் கொண்ட கம்பீரமான ஆப்பிரிக்க வீரர் ஒத்தெல்லோ. இன்னொரு பக்கம் அழகும் அறிவும் அளவற்ற கருணையும் கொண்ட அரசு குடும்பத்து பெண்ணான டெஸ்டிமோனா. கரடு முரடான ஒரு போர் வீரனும் மென்மையான ஒரு தேவதையும் சந்திக்கும்போது என்ன நடக்கும்? அந்த முரண்பாடுதான் இந்த கதையோட முதல் அழகே. மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல ஓதல்லோ தன்னோட வீரதீர போர்க்கதைகளையோ தான் கடந்து வந்த கஷ்டமான வாழ்க்கை அனுபவங்களையும் சொல்லும்போது டெஸ்டிமோனா அதை அப்படியே மெய்மருந்து கேக்குறா. சும்மா வெளி தோற்றத்தை பார்த்து வந்த காதல் இல்ல இது. அந்த மாபெரும் வீரனோட மன உறுதியையும் அந்த இரும்பு கவசத்துக்குள்ள துடிக்கிற நல்ல உள்ளத்தையும் அவ ஆழமா காதலிக்க தொடங்குறா. அது உண்மையாலுமே ஒரு ஆத்மார்த்தமான காதல். பகுதி 2. ரகசிய திருமணம். இந்த காதல் எவ்ளோ வேகமா எந்த அளவுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போச்சுன்னு பாருங்க. முதல் நாள் வெனிஸ் கால்வாயின் அருகே நிலவொளியில ஒரு ரகசிய சந்திப்பு. 2ஆம் நாள் யாருக்கும் தெரியாம ஒரு ரகசிய தேவாலயத்துல நடந்த அவங்களோட திருமணம். 3ஆம் நாள் இந்த உண்மைய கேள்விப்பட்ட டெஸ்டிமோனாவோட தந்தை அரசவையில வெளிப்படுத்துற அதிர்ச்சியும் கடும் கோபமும். என்னதான் இத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் டெஸ்டிமோனா தான் காதல்ல உறுதியா நின்னா. ஒதெல்லோவும் அவள உசுருக்குசுரா நேசிச்சாரு. பகுதி 3. சந்தேகத்தின் விதை. இருட்டுல மறைஞ்சிருக்கிற இவன் தான் யாகோ. ஓதெல்லோட படையில இருக்கிற ஒரு கொடிய சூழ்ச்சிக்காரன். அவனோட கண்களை பார்த்தாலே அந்த வஞ்சகம் உங்களுக்கு புரியும். ஓதெல்லோ அடைஞ்ச மாபெரும் வெற்றியும் சந்தோஷமும் யாகோவுக்கு தாங்க முடியாத பொறாமையை உருவாக்குது. எப்படி இந்த மாபெரும் வீரனை வீழ்த்துவது, அவனோட சந்தோஷத்தை எப்படி அழிக்கிறதுன்னு அவன் ரொம்ப கொடூரமா பிளான் பண்றான். யாகோவோட இந்த சைக்கலாஜிக்கல் கேம் எப்படி வேலை செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? படி 1. ஒதெல்லோக்கு ரொம்ப விசுவாசமானவ மாதிரி நடிச்சு அவரோட முழு நம்பிக்கையும் வாங்குறது. படி 2. டெஸ்டிமோனா மேல ஒரு சின்ன சந்தேகத்தை ஒரு கொடிய விஷம் மாதிரி ஒதெல்லோவோட காதுல முணுமுணுக்கிறது. படி 3. அந்த சந்தேகத்தை உண்மையான நம்ப வைக்க ரொம்ப புத்திசாலித்தனமா போலியான ஆதாரங்களை உருவாக்குறது. இது நிஜமாவே ஒரு மிகச்சிறந்த ஆனா பயங்கரமான சதித்திட்டம். இப்ப உங்களுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி வரலாம். ஓதெல்லோ இந்த உண்மையை கண்டுபிடிப்பாரா? தன் மனைவியோட தூய்மையான அன்பா அவர் புரிஞ்சுப்பாரா? இல்ல யாகோவோட விஷமத்தனமான பொய்களுக்கு பலியாகிடுவாரா? இவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற இந்த உளவியல் போராட்டம் ரொம்பவே பதட்டமானது. ஓதெல்லோவோட மனநிலை எப்படி இவ்ளோ வேகமா சீரழியுதுன்னு பாருங்க. முதல் வாரம் வெற்றிகளை கொண்டாடுற ஒரு பெருமைமிக்க தளபதியா இருக்காரு. 2ஆம் வாரம் குழப்பமும் தன் மனைவியின் மேல சிறு சந்தேகமும் கொண்ட கணவனா மாறுறாரு. 3ஆம் வாரம் ஒரு இருட்டறையில வெளியே பெய்யும் மழையோடு சேர்ந்து உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிற யாகோவோட சூழ்ச்சியால முழுமையா மூளைச்செலவு செய்யப்பட்ட ஒரு பரிதாபகரமான மனிதனா அவர் மாறிடுறாரு. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சின்ன கைக்குட்டைதான் ஒதெல்லோ டெஸ்டிமோனாவுக்கு கொடுத்த ரொம்ப முக்கியமான புனிதமான காதல் பரிசு இது. அது எதிர்பாராத விதமா கீழே விழும்போது யாகோ அது தன்னோட வஞ்சகச் சிரிப்போட ரகசியமா எடுத்துக்கிறான். கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஆதாரம் எப்படி ஒரு மாபெரும் துயரத்துக்கு காரணமா அமையப் போகுதுங்கிறத இது ரொம்ப அற்புதமா விளக்குது. பகுதி 4. துயரமான முடிவு. அந்த இருட்டான படுக்கை அறையில நடந்த துயரத்தை வார்த்தைகளால சொல்லவே முடியாது. டெஸ்டிமோனா கண்ணீர் விட்டு தன் எந்த தப்பும் பண்ணலன்னும் தன்னை ஒருமுறை நம்பும்படியும் கெஞ்சிரா. ஆனா அந்த கைக்குட்டங்கிற போலியான ஆதாரத்தாலும் இயாகோ மூட்டிய கோபத்தாலும் ஒதெல்லோவோட கண்கள் குருடாகிடுச்சு. உண்மை ஆராயிர நிதானத்தை அவர் மொத்தமா இழந்துட்டாரு. கடைசில காதலும் விசுவாசமும் தோற்றுப்போக அந்த அப்பாவி மனைவிய ஒதெல்லோ இரக்கமே இல்லாம கொன்னுடுறாரு. ஆனா பொய்களை எவ்வளவு நாள் மறைக்க முடியும்?
எப்படியும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தே தீரும் இல்லையா? யாகோ செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாமே ஒதெல்லோவுக்கு தெரிய வருது. டெஸ்டிமோனா தன் மேல வச்சிருந்த மாசற்ற அன்ப அவர் உணர்ற அந்த தருணம் நினைச்சு பாருங்க. தன் சந்தேகமே தனது உலகத்தை, தனது காதலை அழித்து விட்டதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த அறையில இருக்கிற இருண்ட நிழல்கள் கூட அவரோட மாபெரும் குற்ற உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும். தாம் பண்ண மாபெரும் தப்ப உணர்ந்த ஓதல்லோவால அந்த துயரத்தை தாங்கிக்கவே முடியல. இதயம் சுக்குநூறா உடைஞ்சி அந்த இரண்ட அரண்மனையில பெரும் சோகத்தோட சரிந்து விழுறாரு. தான் உசுருக்கும் மேலான காதலிய, எந்த தப்பும் செய்யாத ஒரு தேவதைய தன் கைகளாலேயே கொன்னுட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில அவர் தன்னோட சொந்த உயிலையும் மாய்த்துக்கிறாரு. இதுதான் அந்த காவியத்தோட உச்சக்கட்ட துயரம். பகுதி 5 நம்பிக்கையின் பாடம். இப்போ இந்த ஒப்பீட்ட பாப்போம். காதல் அப்படிங்கிறது உயிர் பிழைக்க, அது வளர ரொம்ப ஆழமான உறுதியான நம்பிக்கை அடித்தளமா இருக்கணும். ஆனா சந்தேகம் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய வெத மாதிரி. ஆனா அதை நம்ம உள்ள அனுமதிச்சிட்டா அது மனசுக்குள்ள ஆழமா வேரூன்றி எவ்ளோ பெரிய அழகான விஷயங்களையும் சுக்கு நூறா அழிச்சிடும் வல்லமை கொண்டது அப்படிங்கறத இந்த கதை நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. கடைசியா உங்ககிட்ட நான் விட்டுட்டு போக விரும்புற ஒரு சிந்தனை இதுதான். சந்தேகம் காதல வெல்லுமா? பொறாமையும் சின்ன சந்தேகமும் மனித மனங்களை எப்படி சத்தமே இல்லாம அழிக்குதுன்னு ஒத்தெலோவோட கதை நமக்கு எப்பவுமே நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். உங்க உறவுகள்ல நீங்க காதலுக்கு முன்னுரிமை கொடுக்க போறீங்களா, இல்ல சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க போறீங்களா? நீங்களே சிந்தித்து பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு சந்திப்போம்.